முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் அதிகமான பக்தர்கள் வழிபடக்கூடிய கோவிலாக இருக்கக்கூடியது பழனி முருகன் கோவிலாகும். பழனி முருகன் கோவில் பற்றி பலரும் அறியாத வழிபாட்டு முறைகள், சடங்குகள், அதிசயங்கள் நிறைய இருக்குதுங்க. அப்படி பலருக்கும் தெரியாத ஒரு விஷயந்தான் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்ச்சியாக சொல்லக்கூடியது பழனி முருகன் மலை மீது இருந்து கீழே இறங்க வரக்கூடிய நிகழ்ச்சியாகும். இந்த ஒரு நாள் தவிர மற்ற நாட்களில் அவர் மலையிலிருந்து இறங்கி வருவது கிடையாதாமாங்க. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஆன்மீக மகத்துவம் நிறைந்திருக்கக்கூடியது 3ஆம் படை வீடாகும். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் ஆகுங்க. மதுரையிலிருந்து மேற்கே சுமார் 115 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலமானது அமைஞ்சிருக்குது. பக்தர்களுடைய மனதை ஆழமாக தோண்டக்கூடிய ஆன்மீக தலமாகவும் இந்த தலமானது இருக்குதுங்க. ஒருமுறை சிவபெருமான் தன்னுடைய 2 மகன்களான விநாயகருக்கும் முருகனுக்கும் ஞானப்பழத்தை கொடுக்க வந்திருக்காரு. உலகத்தை யார் முதல்ல சுற்றி வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த பழம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முருகப்பெருமான் உடனே மயிலேறி உலகத்தை சுற்ற தொடங்கியிருக்கிறாரு. ஆனால் விநாயகர் தன்னுடைய பெற்றோர்களையே உலகமாக நினைத்து கொண்டு அவர்களை சுற்றி வந்திருக்கிறாரு. இதனால் ஞானப்பழம் விநாயகருக்கு கிடைத்திருக்குதுங்க. இதை கேட்ட முருகப்பெருமான் மனமுடைந்து அனைத்தையுமே துறந்து விட்டு இந்த பழனி மலையில் தவம் இருந்ததாக சொல்லப்படுது. அப்பொழுது சிவபெருமான் சொன்ன வார்த்தை, பழம் நீயே ஞானம், நீயே பலம், அதுவே பழம் நீ என்று பழனி என்று மாறியதாக சொல்லப்படுதுங்க. பழனியின் வரலாற்றில் இடும்பனுடைய பங்கு மிக முக்கியமானதாக சொல்லப்படுது. அகத்திய முனிவருடைய உத்தரவின்படி இடும்பன் சிவகிரி மற்றும் சப்தகிரி என்ற 2 மலைகளை காவடி தடையில் சுமந்து கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த மலைகளை இறக்கி வைத்த இடமே இன்று இருக்கக்கூடிய பழனியாகுங்க. அதற்கு பிறகு முருகன் சிறுவனாக இடும்பனை சோதிச்சிருக்கிறாரு. இடும்பனை வீழ்த்தி அவருக்கு உயிர் கொடுத்து வரத்தையும் கொடுத்திருக்கிறாரு. அதற்கு பிறகு காவடி எடுத்தல் முருக வழிபாட்டில் முக்கிய அம்சமாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சிலை சித்தர் போகரால் உருவாக்கப்பட்ட நவபாசன சிலையாகுங்க. 9 நச்சுப் பொருட்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட இந்த சிலை தெய்வீக மருத்துவ சக்தி கொண்டதாக சொல்லப்படுது. இரவு முழுவதும் சந்தன காப்பு பூசப்பட்டு காலையில் அது பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுது. அந்த சந்தனம் உடல் நலத்திற்கு மிகச் சிறப்பானதாகவும் சொல்லப்படுதுங்க. மற்ற முருகத்தலங்களை போல் இல்லாமல் பழனியில் சரவண பொய்கை மலையில் மேல் இல்லைங்க. அது அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு அவினன்குடி கோவில் பகுதியில் அமைஞ்சிருக்குது. இது மிகப்பெரிய ஆன்மீக ரகசியங்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுது. பழனி மலையை அடைய 690 படிக்கட்டுகள் ஏற வேணுங்க. குடும்பத்தோடு இந்த படிக்கட்டுகளை ஏறி முருகப்பெருமான தரிசனம் செஞ்சோம்னா குடும்பத்தில் செழிப்பானது ஏற்படும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது. பழனியில் நடைபெறக்கூடிய மிகச் சிறப்பான விழாக்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது கந்த சஷ்டி விழாவாகும். இந்த நாளில் மட்டும் முருகப்பெருமான் மலையிலிருந்து இறங்கி சூரபத்மனை சம்ஹாரம் செய்வதாக ஐதீகமாக சொல்லப்படுது. அதற்கு பிறகு மீண்டும் மலையின் உச்சிக்கு திரும்பி விடுவாராமாங்க. இந்த நிகழ்வானது பக்தர்களுக்கு நேரடியாக தெய்வீக அனுபவத்தை உணர்த்துவதாகவும் சொல்லப்படுது. தண்டாயுதபாணியுடைய விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. அவை நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி போன்றவையாகுங்க. பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டுமே பயன்படுத்தப்படுது. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்றவை எல்லாமே தண்டாயுதபாணியுடைய சிரசில் வைத்து உடனே எடுக்கப்படுது. அதாவது முடி முதல் அடிவரை அபிஷேகம் என்கின்ற முழு அபிஷேகமானது சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தாங்க செய்யப்படுது. இதில் சிரசு விபூதி என்பது சித்தர்கள் உத்தரவால பக்தர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு பிரசாதம். அது கிடைப்பது ரொம்பவே புண்ணியமானதாகவும் சொல்லப்படுது. ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகங்கள், அலங்காரங்களானது செய்யப்படுது. இது 5 முதல் 7 நிமிடத்துக்குள்ளேயே முடிந்துடுமாங்க. அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் அதற்கு பிறகு அடுத்த அபிஷேகம் வரைக்கும் மாலை சாற்றுவதோ பூக்கள் அர்ச்சனை செய்வதோ கிடையாதுங்க. இரவு நேரத்தில் முருகனுடைய மார்பில் மட்டுமே வட்ட வடிவில் சந்தன காப்பானது சாத்தப்படுது.
விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனமானது வைக்கப்படுதுங்க. முன்னொரு காலத்தில் சந்தன காப்பை முகத்திலையுமே சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னால இந்த முறையானது மாற்றப்பட்டு விட்டதாக சொல்லப்படுது. மேலுமே தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்குமாங்க. அதனால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்திலிருந்து நீரானது வெளிப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்தோடு கலந்து காலையில் அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுது அப்படின்னும் சொல்லப்படுது. தண்டாயுதபாணியோடைய சிலையின் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கை, விரல்கள் போன்றவை மிக அற்புதமாக ஒளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்குமாங்க. இது அனைத்துமே போகருடைய கைவண்ணம் அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் வீசுமாங்க. அதாவது இது வரைக்கும் ஒருபோது வெளிவராத ஒரு மனமானது பரவிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 9 வருஷங்கள் ஆகுங்க. அம்பாள், முருகன், அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின்னாடி தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்ததாக சொல்லப்படுது. இதற்காக 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களிலிருந்து தேர்வு செய்து கொண்டு வந்திருக்கிறாரு. அதே போல 81 சித்தர்கள் இந்த நவபாசன சிலையை போகர் சொன்னபடி தயார் செஞ்சிருக்கிறாங்க. இது பொதுநல எண்ணத்தோடு செய்யப்பட்டதுனால காலமும் இயற்கையும் தன்னுடைய சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக இன்னொரு துணுக்கு தகவலானது வெளியாகி இருக்குதுங்க. அகத்தியர் உத்தரவால ஒரு அசுரன் 2 மலைகளை காவடி போல சுமந்து பொதிகை நோக்கி கொண்டு சென்றிருக்கிறாரு. முருகன் அவனை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து 2 குன்றையுமே இப்போது இருக்கக்கூடிய இடத்துல வைக்க செய்திருக்கிறாரு அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது. போகர் இகப்பரத்தில் இருக்கும்போது தன்னுடைய மனைவிக்காக கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்திருக்கிறாரு. இதனால் மலை நடுவில் இருக்கக்கூடியவங்களுக்கு பழனி முருகன் குல தெய்வமாக இருக்கிறாரு. கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செய்து கட்டிய எத்தனையோ கோவில்கள் இன்றளவுமே சிதிலமடைந்த போதும் நவபாசனத்தில் சிலை செய்த இந்த கோவில் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் சித்தர்களுடைய மகிமை தான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகத லிங்கமானது இருக்குது. அவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுத வேணுங்க. ஏன்னா தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை நம்மளால் தரிசிக்க முடியாதான். பழனியில் 2 மரகத லிங்கங்களானது இருக்குதுங்க. ஒன்று முருகன் சன்னதியிலும் இன்னொன்று போகர் சமாதியின் மேலே. இந்த 2யுமே போகர் பூஜை செய்ததாக சொல்லப்படுது. முருகனுடைய கோவில் குன்றின் உச்சியில் அமைந்திருப்பது இது முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றாகுங்க. முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இது 3ஆம் படை வீடாக சொல்லப்படுது. முருகனுடைய சிலை நவபாசனத்தால் ஆனதுங்க. சித்தர் ஒருவரான போகரால் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னும் சொல்லப்படுது. போகர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான சித்தராவார். இவர் நவபாசன முருகன் சிலையை செய்ததே மிகச் சுவையான தகவலாகவும் சொல்லப்படுது. அகத்தியர் தன்னை நாடி வரக்கூடியவங்களுக்கு பஸ்பம், வில்வை போன்ற மருந்துகளை அளித்து நோயை குணப்படுத்திட்டு வந்திருக்கிறாரு. போகரோ நவபாசனம் கொண்டு செய்த வில்வைகளை தன்னை நாடி வரக்கூடியவங்களுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அகத்தியர் மருந்துகளால் சீக்கிரமாக மக்கள் குணம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் போகருடைய மருந்துகளுக்கு வீரியம் அதிகமாக இருந்ததுனால மக்களுடைய உயிரிழப்பானது அதிகரிச்சிருக்குது. இதை கண்ட போகர் நவபாசனத்தினால ஒரு சிலையை செய்து அதன் மீது சந்தனத்தை பூசி அதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு வில்வையை தன்னை நாடி வரக்கூடியவங்களுக்கு அளித்து நோயை குணப்படுத்தி வந்திருக்கிறாரு என்பது பழனியில் வழங்கக்கூடிய செவி வழி செய்தியாகவும் சொல்லப்படுதுங்க. பழனி முருகன் கோவிலில் தைப்பூசம், பங்குனி உத்திரம், சூரசம்ஹாரம் போன்ற விழாக்களானது வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். பஞ்சாமிர்தம் ரொம்பவே பிரசித்தி பெற்றதாகுங்க. இந்த ஆலயத்தில் தங்கத்தேர் வழிபாடானது நடைபெறும். பக்தர்கள் காவடி சுமந்து வந்து தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. மலையை உச்சியை அடைவதற்கு 2 வழிகளானது இருக்குதுங்க. ஒன்று யானை பாதை வழி. மலையை ஏறுவதற்கு இந்த பாதையை பயன்படுத்திக்கலாங்க. இன்னொன்று நேர்பாதை வழி. இந்த வழியை இறங்குவதற்கு நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். பழனி மலையின் அடிவாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய குழந்தை வேலாயுத சாமி கோவில் அறுபடை வீடுகளில் ஒன்றாகவும் சொல்லப்படுது. இதுவே திரு அவினன்குடி 3ஆம் படை வீடாகுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா? நீங்கள்
நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் சின்ன சின்ன இடையூறுகள், பிரச்சனைகள், காரிய தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. நீங்களும் பழனி மலைக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி, ஓம் கந்தா போற்றி, ஓம் கடம்பா போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பழனிக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.